வணக்கம், வெல்கம் டு ஜெயாஸ் கிச்சன். நான் இன்றைக்கி தீபாவளி ஸ்பெஷல் ரெசிபீஸில் தட்டை எல்லடை செய்ய போகிறேன். எல்லடைக்கு பச்சரிசி இந்த மாதிரி ஒரு 2 கிளாஸ் அரிசி, பச்சரிசி இந்த கிளாஸில் 2 கிளாஸ் பச்சரிசி எடுத்துக்கிறேன். இதை கழுவிட்டு ஊற வச்சு 1 மணி நேரம் 1.5 மணி நேரத்துக்கு ஊற வச்சுட்டு மாவாக ஈர அரிசியை போட்டு இது உணர்த்திட்டு செய்யணும். வாங்க இதை கழுவிட்டு ஊற வச்சுடுவோம். அப்புறம் எப்படி செய்யலான்றதை பார்க்கலாம் வாங்க. அரிசி நல்லா ஊறி இருக்குது. இதை வடிகட்டிட்டு துணியில் உணர்த்திடுவோம். வாங்க வடிகட்டிட்டு உணர்த்திடலாம். இது மாதிரி ஒரு வெள்ளை துணி இல்லை ஏதோ ஒரு துணி, சுத்தமான துணியை பிரித்து போட்டு இந்த அரிசியை உணர்த்திடுவோம். ஒரு 15 நிமிஷம் உணர்த்திட்டாலே போதும். அரிசி நல்லா உணர்ந்துடுது. இதை பாருங்க, இந்த மாதிரி ஒட்டுற மாதிரி இருந்துது. அப்போ தான் மாவு நல்லா வரும். இப்போ எடுத்து ஜாரில் போட்டுக்கலாம். இந்த மாதிரி ஒரு அகலமான பாத்திரத்தில் சல்லடையை வச்சுக்குவோம். அரைச்ச மாவை சலிச்சுப்போம். ஏன்னா குருணையெல்லாம் இருக்கும் கொஞ்சம், அதனால் சலிச்சுப்போம். இதை சலிச்சிக்கலாம். இப்போ சலிச்சிட்டோம். மாவெல்லாம் அதில் போட்டுவோம். அடுப்பை பற்ற வச்சாச்சு. மாவு இதில் போட்டுட்டு லைட்டாக வறுத்துக்கணும். கலர் மாறக்கூடாது. இப்போ மாவு கொஞ்சம் கொஞ்சமாக மாறுது பாருங்கள். முன்னாடி போட்டிருந்ததுக்கும் இப்போ இருக்கிறதுக்கும் வித்தியாசம் இருக்கு இல்லையா? இன்னும் ஒரு 2 நிமிஷம் இருந்தாலே போதும். ரொம்ப தெரியலன்னா அந்த இது அடையாளம் நான் சொல்கிறேன். கோலம் மாவு போடுற மாதிரி இருக்கணும். அது மாவு கோலம் போடுறதுக்கு வருது பார்த்தீங்களா? இப்படி இருந்தாலே போதும். இந்த தட்டைக்கு ஒரு 6 வரமிளகாய் எடுத்திருக்கேன். ஊற வச்சுருக்கேன் நான். அது கூடவே ஒரு 5-6 பல்லு பூண்டு இதை போட்டு குறைன்னு அரைச்சிட்டு வந்துடுவோம். இப்போ இதை அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டோம். இப்போ மாவை ரெடி பண்ணலாம். மாவு வறுத்ததுக்கு அப்புறமும் இந்த மாதிரி உருட்டெல்லாம் இருக்கும். ஒரு சில சமயம் மிக்சியில் வச்சு கூட அரைச்சிக்கலாம், இல்லாட்டினா மறுபடியும் சலிச்சிக்கலாம். நாம் அளந்தே எடுத்துப்போம். இப்போது வறுத்த மாவை இப்போ தான் கணக்கே. இதில் மாவு 1 கிளாஸ் மாவு போட்டுக்கலாம். இன்னொரு கிளாஸ் 2 கிளாஸ் மாவு, 2 கிளாஸ் பச்சரிசி போட்டோம் இல்லையா? அதில் இதான் இருக்குது. இப்போ இதையும் சலிச்சுப்போம். ஏன்னா இந்த மாதிரி உருட்டெல்லாம் இருக்கக்கூடாது, அதனால் சலிச்சிக்கலாம். நம்ம சலிச்சு எடுத்துட்டா 1/4 கப்பு பொட்டுக்கடலை மாவு, இதுவும் சலிச்சது தான். இதில் போட வேண்டியது கருவேப்பிலை, பொடியாக நறுக்கின கருவேப்பிலை, மிளகு ஒன்றும் பாதியமாக தட்டி வச்சுருக்கேன், மிளகு, சீரகம் 1 ஸ்பூனு, கடலைப்பருப்பு ஊற வச்சுருக்கேன், ஒரு 2 ஸ்பூனு ஊற வச்சுருக்கேன், அதையும் போட்டுக்கலாம். இப்போ அரைச்சோம் இல்லையா பேஸ்ட்டு, அந்த பேஸ்ட்டு வரமிளகாயும் பூண்டும் இந்த பேஸ்ட்டு போட்டுக்கலாம். 2 ஸ்பூன் போட்டுக்கலாம். காரம் அதிகமாக வேணாம், ஏன்னா மிளகு போடுறோம் இல்லையா? அதனால் நான் பெருங்காய பவுடரை கரைச்சி வச்சுருக்கேன். இதை ஊற்றிக்கலாம். எண்ணெய் பட்டர் 1 ஸ்பூன் இருந்தாலே போதும். இது ரூம் டெம்பரேச்சர் தான். இது கைப்பட்டாலே இது கரைஞ்சிடும். உப்பு போட்டுக்கலாம். இதுக்கு தேவையான உப்பு. இதை போட்டு நல்லா பிசைஞ்சிக்கலாம். மாவு பிடிச்சோம்னா ஒரு பிடி வரணும். இந்த மாதிரி எப்படி பிடிக்கிறோமோ அந்த ஷேப்புக்கு வரணும். பாருங்கள் பாருங்கள், இந்த மாதிரி வரணும். வெண்ணெயும் கரெக்டாக சேர்த்துருக்குறோன்னு அர்த்தம். கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி பிசைக்கலாம். மாவு ரெடி ஆகிடுது. பிசைஞ்சு வச்சாச்சு. இந்த மாதிரி தான் இருக்கணும். பாருங்க,
இந்த மாதிரி தான் இருக்கணும். சாஃப்டாக இருக்குது. இப்போ நாம் தட்டையை தட்டிக்கலாம். தட்டிட்டு எண்ணெய் பொரிச்சிக்கலாம். இந்த மாதிரி ரெடியாக உருட்டி வச்சுக்கங்க. ஒன்று ஒன்றா எடுத்து அமைக்க அப்படியே எடுத்து வச்சுட்டு வானலில் டப்பு டப்புன்னு ஒரு 10 பத்தாக போட்டுடலாம். இப்போது இந்த எண்ணெய் தடவி வச்சுருக்கேன்னா பட்டர் பேப்பரில் இப்படி வச்சுட்டு இந்த மாதிரி ஒரு வட்டை எடுத்துங்க, ஒரு சின்ன கிண்ணம் எடுத்துங்க. இப்படி ஒரு அமுக்குனிங்கன்னா அப்படியே ப்ரெஸ் ஆகும். நல்லா மெலிசாக தட்டிடுங்க. இந்த ஓரம்லாம் விரிசலாக இருந்ததுன்னா லைட்டாக கொடுத்து இப்படி இது பண்ணுங்க. இந்த மாதிரியே போட்டு எடுத்து வச்சுக்கலாம். ஒரு 10 பத்தாக எடுத்து வச்சுக்கலாம். பார்த்தீங்களா, தின்னாக இருக்கா? இந்த மாதிரி தான் இருக்கணும். இதே மாதிரி போட்டு எடுத்து எண்ணெயில் பொரிச்சிக்கலாம். போட்டு எடுத்துக்கலாம். இந்த மாதிரி அகலமான பாத்திரம், கனமான பாத்திரத்தில் எண்ணெயை ஊற்றி வச்சுடுங்க. அப்போ தான் நம்ம ஈஸியாக போட்டு எடுக்கலாம். இப்போ நான் எண்ணெயை ஊற்றி வச்சுட்டேன். காஞ்சிடுதான்னு பார்ப்போம். டக்குன்னு இந்த மாதிரி வந்துன்னா எண்ணெய் நல்லா காஞ்சிடுதுன்னு அர்த்தம். நம்ம டக்கு டக்குன்னு போட்டு எடுத்துடலாம். அப்படியே மேலே வந்துடுது பாருங்க. டக்கு டக்குன்னு வந்துடும். நம்ம டக்கு டக்குன்னு போட்டுடலாம். ஆஃப் ஃப்ளேமில் வச்சிங்க. அப்புறமா இந்த மாதிரி அகலமான பாத்திரம்னா ஒரு 5-6 போட்டு எடுத்துக்கலாம். அதில் ஒரு 2 நிமிஷத்துக்கு அப்புறம் எல்லாத்தையும் திருப்பி போட்டுக்கலாம். அப்படி அப்படியே ஈவனாக திருப்பி போட்டு எடுக்கணும். ஓ, இது அப்படியே சலசலப்பு அடங்கிடுதா? இப்போ வெந்துடுதுன்னு அர்த்தம். நம்ம அப்படியே எடுத்துக்கலாம். இல்லை, தட்டில் போடும்போதே கடக்குன்னு சத்தம் கேட்குது. நல்லா கிறிஸ்பியாக வந்துடுது. இதே மாதிரி எல்லாத்தையும் சுட்டு எடுத்துக்கலாம். எல்லடையெல்லாம் தட்டை எவ்வளோ கிறிஸ்பியாக வந்துருக்கு பார்த்தீங்களா? இதே மெத்தடில் செய்திங்கன்னா நல்லா வரும். இந்த பாருங்க. நீங்களும் இந்த தட்டையை செய்யுங்க. அடுத்து நாம் ஓமப்பொடி எப்படி செய்யலான்றதை பார்க்கலாம். ஓம்பொடி தான் செய்ய போகிறோம். அந்த ஓம்பொடியை எப்படி செய்யலான்றதை பார்க்கலாம். 1 கப்பு இந்த மெஷரிங் கப்பால் 1 கப்பு கடலை மாவு. இது நல்லா சலிச்சுட்டு எடுத்துருக்கேன். நீங்களும் கடையில் வாங்கினதா இருந்தாலும் சரி, வீட்டில் அரைச்சதாக இருந்தாலும் முதல்ல சலிச்சிடுங்க. 1/4 கப்பு அரிசி மாவு, 1/4 டீஸ்பூன் மஞ்சள் பொடி, 1 டீஸ்பூன் சால்ட்டு. இதுக்கு ஓமத்தை நல்லா ஊற வச்சு 1 டீஸ்பூன் ஓமத்தை ஊற வச்சு அரைச்சி வடிகட்டி எடுத்திருக்கேன். இந்த ஓம பொடிக்கு இதுதான் வாசனையும் கொடுக்கும், டேஸ்ட்டும் கொடுக்கும். இப்போது இதை எல்லாத்தையும் கலக்கி விட்டுட்டு இதை ஊற்றிக்கலாம். அதுவும் இல்லாமல் ஓமம் முழுசாக போட்டோம்னா அந்த அச்சில் போய் மாட்டிக்கும். இந்த மெஷர்மெண்ட் மாவுக்கு ஒரு 1/4 கப்பு தண்ணி இருந்தால் போதும். நிறைய தண்ணி விடணுன்றதில்ல. இதை நல்லா பிசைஞ்சு விட்டுக்கலாம். இப்போ இந்த மாதிரி பிசைஞ்சு வச்சுருக்கேன். இப்போ இந்த ஸ்டேஜில் ஒரு கொதிக்க வச்ச நம்ம எண்ணெய் காய வச்சுருக்கோம் இல்லையா, அந்த காஞ்ச எண்ணெயில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு ஊற்றிக்கலாம். மாவு பாருங்கள், இப்படி தான் இருக்கணும். இந்த அச்சில் தான் நம்ம ஓமப்பொடி பிழிய போகிறோம். இப்போ இதில் கொஞ்சம் எண்ணெயை தடவிக்கலாம். நான் இது கொஞ்சமாக போட்டு செய்தேன்.
இதே மெஷர்மெண்ட்டில் நீங்கள் அதிகமாக வேணால் போட்டு செய்துங்க. இப்போ எண்ணெயில் அப்படியே பிழிஞ்சு விட்டுக்கலாம். ஒரு சுத்து போதும். இதை அப்படியே திருப்பி போட்டுக்கலாம். நுரை அப்படியே அடங்குந்தோம், அப்படியே எடுத்துட வேண்டியதுதான். இது நைஸாக இருக்கிறதால உங்களுக்கு சீக்கிரம் வெந்துடும். அதனால் அடுப்பை ஹாஃப் ஃப்ளேமில் வச்சுட்டு போடுங்க. ஒரு 15 மினிட்ஸ்லேயே இதில் இந்த ரெசிபியை செய்திடலாம். நீங்கள் இந்த மாவு கலக்கிறது தான் இதில் வேலையே. மற்றபடி இதில் போட்ட மாவு எடுத்துக்கிட்டே இருக்கலாம். உடனே சலசலப்பு அடங்கிடுது. ஈஸியான ஸ்நாக்ஸ் இது தீபாவளிக்குன்னு கிடையாது, பசங்களுக்கு மற்ற நேரத்துலையும் இது செய்து கொடுக்கலாம். அந்த ஈவினிங்கில் செய்து கொடுத்தோம்னா பசங்களுக்கு ஓம்பொடியெலாம் பசங்க விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த ஸ்டேஜில் இந்த கருவேப்பிலையை அப்படியே போட்டு ஈரம் இருக்கக்கூடாது. கருவேப்பிலையில் சலசலன்னு இதாகிடும். தொடச்சிட்டு கழுவிட்டீங்கன்னா தொடச்சிட்டு போடுங்க. ஒரு முருன்னு நாம் போட்ட அளவில் இந்த 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 அளவு தான் வரும். நீங்கள் அதிகமாக வேணால் அதிகமாக இதே அளவு மெஷர்மெண்ட்டில் அதிகமாக போட்டு செய்துக்கலாம். இந்த ரெசிபியும் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். தேங்க்யூ, பாய். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.